சீபா ஆதித்தனாரின் 35வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் அவரது சிலைக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தினத்தந்தி நிறுவனர் சீபா ஆதித்தனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு தினத்தந்தி இயக்குனர் பாலசுப்ரமணியன் ஆதித்தன், அவரது மகன் சிவந்தி ஆதித்தன் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பத்திரிகை துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் என சீபா ஆதித்தனார் என வைகோ புகழாரம் சூட்டினார். இதேபோல் தொழிலதிபர் விஜிபி சந்தோஷம், என்ஆர் தனபாலன், சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டு செய்திகள், அகில இந்திய செய்திகள், அயல்நாட்டு செய்திகளை ஒரு 5 நிமிடத்துக்குள் அனைத்தையும் கிரகிக்கக்கூடிய விதத்தில் அந்த தலைப்புகள் செய்திகள் தருகின்ற விதத்தை ஏற்படுத்திய புரட்சி தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களை மட்டுமே சாரும். ஒரு நல்ல தமிழர், நாம் தமிழர் என்கிற உணர்வை தமிழ் மண்ணில் விதைத்தவர். சாதி மத உணர்வுகளுக்கு அப்பால் தமிழர்களாய் அணிதிரள வேண்டும் என்கிற தமிழ் தேசிய உணர்வை இந்த மண்ணுக்குள் தூவியவர். எளிய மக்களுக்கும் தமிழை எடுத்துச் செல்வதுதான், நமது தாய்மொழியை எடுத்துச் செல்வதுதான் நாம் அவருக்கு செலுத்தும் மிகப்பெரிய சேவையாக இருக்க முடியும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அவரது தமிழ் உணர்வுக்காகவும் ஊடக துறைக்கு அவர் ஆற்றிய மிகப்பெரிய பங்கையும் நினைத்து நன்றியுணர்வோடு பாரதிய ஜனதா கட்சி இன்று அவரது நினைவு நாளில் நினைவு கூறுகிறோம். அவர் கொண்ட லட்சியத்தை கொண்டுதான் நாங்கள் அவர் நிறுவி நடத்தி வந்த இந்த நாம் தமிழர் கட்சியை, அவரே சொன்னது போல உங்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்துவார்கள் என்று கேட்டதற்கு வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவரே சொன்னது போல அவர் கொண்ட அந்த லட்சிய நோக்கத்தை வென்று முடிப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செல்றோம்.